சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு நகைச்சுவை சிறுகதை. சுல்தான், நீ எங்கே இருக்கிறாய்? கேட்கலாமா? அந்த நாள் என் சந்தோஷமான நாள். எனக்கு வேலை கிடைத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருந்தது. அதை மாலதியிடம் காண்பிக்க சென்றபோது அவள் ஊருக்கு கிளம்ப தயாராக 4 புடவைகளை அவசர அவசரமாக பெட்டிக்குள் அடைத்துக் கொண்டிருந்தாள். மாலதி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. மாலதி மற்றொரு புடவையை கசக்கி பெட்டிக்குள் அடைத்தாள். அவள் முகம் என்னவோ போல இருந்தது. ஏன் மாலதி, என்னவோ போல இருக்க? மாலதி என்னை வெறித்து பார்த்தாள். நான் இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிடம் கூட தாமதிக்க போறதில்ல. சொந்த அப்பாவா இருந்தா என்ன? திஸ் இஸ் த லிமிட். நான் போறேன். இரு, எங்க போற மாலதி? எங்கேயாச்சும் போறேன். அவள் கண்களில் நீர் ததும்பியது. ஓ கமான், அவசரப்படாதே மாலதி. என்ன நடந்துருச்சு? அப்பா ஸ்டார் டஸ்ட நிறுத்திட்டாரா? மாலதி, நீ போயிட்டா உன்னுடைய டாக்டர் அப்பாவை யார் பாத்துக்கிறது? ஒரே ஒரு அப்பா இல்லையா உனக்கு? பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான். மாடிக்கு போய் பாரு. உனக்கு போட்டியா இன்னொருத்தன் வந்திருக்கான். பேரு சுல்தான். எனக்கு திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எதுவுமே புரியவில்லை. சுல்தான், இந்த பெயரை எங்கோ கேள்விப்பட்டிருக்கிறேனே. சே, இல்லை, அப்படி இருக்காது. எனக்கு போட்டியாக ஒரு சுல்தானா? 3 தாவலில் மாடி ஏறினேன். கதவு சாத்தி இருந்தது. டாக்டரின் குரல் உள்ளே கேட்டது. அப் சுல்தான், அப். அப்படிதான் சுல்தான், அப்படி அப். புரியவில்லை. கதவை தட்டினேன். கமின். கதவு தாளிடப்படல. பையா, எங்க வந்த? அறையில் டாக்டர் மட்டும்தான் இருந்தார். டாக்டர், 35 செகண்டுகளுக்கு முன் யாருடன் பேசிக் கொண்டிருந்தீங்க? ஓ, சுல்தானா நீ இன்னும் சந்திக்கல? அதோ பாரு. டாக்டர் குறிப்பிட்ட திக்கில் அறையின் வடவேற்கு மூலையின் மேலே வென்டிலேட்டர் என்னும் காற்று ஜன்னலில் தொற்றிக் கொண்டிருந்த சுல்தானை முதல் தடவையாக நான் பார்த்தேன். சுல்தான் சுமார் 3 அடி உயரமுள்ள சிம்பன்சி ரக குரங்கு. உடல் முழுவதும் கரு என்று கேசம், நீள நீள விரல்கள், முகத்தில் 3/4 பாகத்தை அடைத்துக் கொண்டு பற்கள். மேற்படி பற்கள் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தன. அந்த சினிமாஸ்கோப் சிரிப்பை சிரிப்பு என்கிற ரகத்தில் தான் சேர்க்க வேண்டும். வேறு என்ன செய்வது? பளீர் என்று வெண் பற்கள், ஒவ்வொன்றும் 40 வாட்ஸ். சுல்தான், கீழவா என்றார் டாக்டர். அது உடனே ரப்பராக தாவி ஒரு கோட் ஸ்டாண்ட், ஒரு சோஃபாவின் விளிம்பு, இவை மூலமாக எங்கள் அருகில் வந்து நின்றது. பக்கத்தில் பார்க்க இன்னும் மொசவென்று அசிங்கமாக இருந்தது. டாக்டர், நான் போயிட்டு சாவகாசமா வர்றனே, உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும் என்று புறப்பட தயாரானேன். பயப்படாதே பையா, சுல்தான் ஒன்னும் செய்ய மாட்டான். சுல்தான், இது என்னோட ஃப்ரெண்டு. மாமாவுக்கு ஹேண்ட்ஷேக் கொடு. சொர என்று ஒரு கரம் என் கரத்தை பற்றி குலுக்கி விட்டு ஒரு சலாம் போட்டது. ஹலோ என்றேன் நான். சுல்தான் என் பையிலிருந்து பேனாவை எடுத்துக்கொண்டு விட்டது. டாக்டர், என் பேனாவை திருப்பி கொடுக்க சொல்லுங்க. எப்படி? ஏறக்குறைய மனுஷன் மாதிரியே பண்ணுது பாத்தியா? டாக்டர், என்ன இது? குரங்க வச்சுக்கிட்டு கூத்து. எங்க பிடிச்சீங்க இந்த குரங்க? எதுக்காக? ஐயோ பாருங்க, என் பேனாவை கடிக்குது. டேய் கொடுத்துறா. டேய் பையா, ஒரே ஒரு வார்னிங். அத டே கீன மரியாதை இல்லாம பேசாத. சில நேரங்கள்ல அதுக்கு கோபம் வந்துடும். டாக்டர் குரங்கின் தலையை வருடிக்கொண்டே தொடர்ந்தார். சர்க்கஸ்ல வாங்கின, நொடிச்சு போன சர்க்கஸ் கம்பெனி அது. இதுக்கு பட்டாணி போட கூட காசு இல்ல அவங்க கிட்ட. பையா, டாக்டர் கியூலரின் ஆராய்ச்சிகளை பத்தி படிச்சிருக்கியா? டாக்டர், நான் கடைசியா படிச்சது நீச்சல் அடி சுந்தரி என்கிற மர்ம நாவல் தான். குமாரி ஜெயபுஷ்பா எழுதினது. டாக்டர் கியூலர் என்ன சொன்னார்னா, அவரு தி மென்டாலிட்டி ஆஃப் ஏப்ஸ் என்று அருமையான புத்தகம் எழுதியிருக்கார். டாக்டர், மாலதி ரொம்ப கோபத்துல இருக்கா. என்ன நடந்தது? நான் அவகிட்ட சுல்தானை வாங்கி வந்ததை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா அவ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்த போது உள்ள எட்டி பார்த்துட்டான். கொஞ்சம் குழப்பம். அது இருக்கட்டும், குரங்குகளை வச்சு கியூலர் நிறைய பரிசோதனைகள் செஞ்சிருக்கார், தெரியுமா உனக்கு? மாலதி ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கா டாக்டர். அவ எங்கேயே தனியா போக அவளுக்கு தைரியம் கிடையாது. நாயர்கடை வரைக்கும் போயிட்டு திரும்பிடுவா. அவளுக்கு என்ன விட்டுட்டு இருக்க முடியாதுப்பா. கியூலர் கெஸ்டால்டின் சைக்காலஜியை நிரூபிக்கிறதுக்கு குரங்குகளுக்கு சில புத்திசாலித்தனமான காரியங்களை கத்துக் கொடுத்தார். உதாரணத்துக்கு இதோ பாரு. கம் சுல்தான். எனக்கு கெஸ்டால்டின் மனோதத்துவத்தில் ஈடுபாடு அதிகமில்லை என்று சொன்னதை கூட பொருட்படுத்தாமல் டாக்டர் அவர்கள் அறையின் மூலையில் இருந்த கூண்டுக்குள் சுல்தானை அழைத்துச் சென்றார்.
அதை கூண்டுக்குள் அடைத்து பூட்டினார். சுல்தான் உள்ளே திருதண்டி சன்னியாசி மாதிரி குதித்தது. டாக்டர் அலமாரிக்கு சென்று ஒரு நீளமான பச்சை நாடன் வாழைப்பழத்தை எடுத்து கூண்டின் அருகில் கொண்டு வந்து சுமார் 8 அடி தள்ளி வைத்தார். 2 சிறிய மூங்கில் குச்சிகளை கூண்டுக்குள் சுல்தானிடம் கொடுத்தார். பையா, இப்ப வேடிக்கைய பாரு. சுல்தான் முதலில் தன் உடம்பை யோகியை போல நீளமாக இழுத்து வாழைப்பழத்தை எட்ட பார்த்தது. அதனால் முடியவில்லை. ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அதனால் வாழைப்பழத்தை எட்ட பார்த்தது. ஆனால் குச்சி நீளம் போதவில்லை. சுல்தான் மற்றொரு குச்சியை வைத்து முயற்சி பார்த்தது. ஆஹா, அதுவும் நீளம் போதவில்லை. 2 குச்சிகளையும் கீழே போட்டுவிட்டு சற்று நேரம் கூண்டுக்குள் பின்கையை கட்டி கொண்டு எலெக்ஷனில் தோற்றவன் போல உலாத்தியது. திடீரென்று ஞானோதயம் பிறந்தது போல ஒரு மூங்கிலை எடுத்தது. அதன் நுனியில் கடித்து நீள வாக்கில் கொஞ்சம் பிளந்து கொண்டது. அந்த பிளவில் மற்றொரு குச்சியை சொருகி கொண்டது. அப்போது நீளம் போதுமானதாக இருந்தது. லாபகமாக வாழைப்பழத்தை குச்சியால் தன்பால் நகர்த்தி எடுத்துக்கொண்டு விட்டது சுல்தான். பாத்தியா? ரிமார்க்கபிள் டாக்டர். சுல்தான், நீ ஒரு ஜீனியஸ். ஜீனியஸ் அவனல்ல பையா, கற்றுக் கொடுத்த நான். இன்னும் என்னெல்லாம் செய்யும்? மோர்சிங் வாசிக்குமா? பொறு. இது வரைக்கும் கியூலரின் ஆராய்ச்சியின்படிதான் கத்து கொடுத்திருக்கேன். இனிதான் டாக்டர் ராகவானந்தம் வர்றார். டாக்டர் அலமாரிக்கு சென்று சிறிய பட்டாணி அளவில் 2 சமாச்சாரங்களை எடுத்து வந்து எனக்கு காட்டினார். இது என்ன தெரியுமா? மெர்க்குரி செல் பேட்டரி. இது ஒரு சின்ன எலக்ட்ரானிக் சர்க்கியூட். பேட்டரியில இருந்து சக்தி கொடுத்தா இதுல இருந்து சின்ன சின்ன அலைகள், மின் துடிப்புகள் கிடைக்கும். இந்த ரெண்டையும் இணைச்சு சுல்தானோட தலையில ஆக்சிபிட்டல் பாகத்துல பொருத்த போறேன். சுல்தானோட மூளைக்கு சிறிய மின் அதிர்வுகள் கிடைக்கிற போது நடக்க போறது என்ன தெரியுமா? நீ மைல்கல் கிரைடனின் டெர்மினல் மான் படிச்சியா? டாக்டர், நான் சமீபத்துல படிச்சது நீச்சல் அடி. சரி, இப்ப நிகழ போறது மனித சரித்திரத்துல ஒரு மைல்கல். சுல்தானுக்கு அறிவு கிடைக்க போகுது. சுல்தான் இப்ப இருக்கிறத விட 10 மடங்கு அறிவு பெற போறான் என்றார் டாக்டர் சந்தோஷத்துடன். டாக்டர், ஏற்கனவே என் பேனாவை கடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிடுச்சு. குரங்குக்கு எதுக்கு அறிவு கொடுக்கணும்? ஆமா, இதுல ஒரு சிக்கலும் இருக்கு. நல்ல வேலை, தன் தலையில இருக்கிற கருவிய பொருத்த விட மாட்டேங்கிறான் இந்த சுல்தான். என் ஒருத்தனால சமாளிக்க முடியல பையா. அதனால நீ கொஞ்சம் ஒத்தாசை செஞ்சா காரிய நிறைவேற்றிடலாம். நோ டாக்டர், எனக்கு குரங்கு கிட்ட அவ்வளவு பரிச்சயம் இல்ல. எங்கேயாவது புடுங்கி வச்சுச்சுன்னா சச்ச, பல்லு ஒவ்வொன்னும் எவ்வளவு தீர்க்கமா வளர்ந்துருக்குது பாருங்க. பையா, நீ உதவி செய்ய மாட்டியா? இல்ல டாக்டர், நான் உங்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்கேன். ஆனா குரங்கு வேலை வேண்டாம், என்ன மன்னிச்சிருங்க, முடியாது என்று கூறினேன். அப்படியா? ஆமா டாக்டர். முடியாதா? முடியாது டாக்டர். சுல்தான் என்று சுல்தானை கூப்பிட்டார் டாக்டர். சுல்தான் நிமிர்ந்து பார்த்தது. ஷகோலா ஜாகராண்டா. என்ன டாக்டர் இது, குரங்கு பாஷியா என்று கூறிவிட்டு நான் சிரித்தேன். பின் என் சிரிப்பு உறைந்தது. சுல்தான் தன் பற்களை ஹார்மோனிய கட்டைகள் போல விரித்து என் எதிரில் வந்து நின்றது. ஒரு தடவை எம்பி குதித்தது. ஒரு தடவை பாதி உட்கார்ந்து நிமிர்ந்தது. படபடவென்று தன் தொடைகளில் தாராசிங் போல தட்டி கொண்டது. டாக்டர், எனக்கு பயமா இருக்கு. என்ன செய்ய போகுது? சுல்தான் லபக் என்று என் தலைமையில் ஏறி டென்னிஸ் ரெஃபரி போல உட்கார்ந்து கொண்டது. டாக்டர், திஸ் இஸ் பிளாக்மெயில். என்ன இது? இறங்க சொல்லுங்க சுல்தான. நான் தலையை அசைக்காமல் கரகம் ஆடுபவன் போல 2 கைகளையும் நீட்டி பேலன்ஸ் பண்ண வேண்டி இருந்தது. டாக்டர் பிளீஸ். டாக்டர் சும்மாவே இருந்தார். டாக்டர், நீங்க என்ன சொன்னாலும், என்ன வேண்டும்னாலும் கேளுங்க, நான் செய்யறேன். எத்தனை குரங்குகளை வேணும்னாலும் பிடிச்சுக்கிறேன். முதல்ல இதை இறங்க சொல்லுங்க. தட்ஸ் த பாய். சுல்தான், இறங்கு. அது இறங்கி விட்டது. நீ பிடிச்சுக்க வேண்டாம் பையா, நான் பிடிச்சுக்கிறேன். நீ தலையில பேண்டேஜ் போல இந்த சாதனத்தை கட்டிடு, அவ்வளவுதான். சரி டாக்டர், செய்யறேன். டாக்டர் அவர்கள் சுல்தானை பிடித்துக் கொள்ள அந்த 2 சாதனங்களையும் பதித்து பேண்டேஜ் போல என்னை தலையில் இருக்க கட்டச் சொன்னார். சுல்தான் தன் பற்களை விரித்து என்னை பார்த்த பார்வையில், உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்று சொன்னது போல இருந்தது. இது சாதாரணமாவே புத்திசாலி குரங்கு. இதுக்கு மூளையில பல்ஸ் கொடுத்தா இத சமாளிக்கிறது சற்று சிரமமாக இருக்கலாம். அதனால கூண்டுக்குள் அடைச்சிடலாம் என்று சுல்தானை கூண்டுக்குள் அடைத்து பூட்டிவிட்டார் டாக்டர். நீயும் குரங்கு வித்தியில சேர்ந்துகிட்டியா என்று குரல் கேட்டு திரும்ப அங்கே மாலதி.
நீ ஊருக்கு போகலையா? நல்ல வேலை என்றேன் நான். டாக்ஸிக்கு சொல்லி இருக்கேன் என்றாள் மாலதி பட்டென்று. மாலதி, டாக்ஸியை கேன்சல் பண்ணு. உன்னோட பயணம் வேண்டாம். சுல்தான கூண்டல் அடைச்சாச்சு. இதோ பாரு, இனி இதனால உனக்கு ஒரு உபத்திரவும் கிடையாது என்றார் டாக்டர். கூண்டல் அடைக்க வேண்டியது அத அல்ல, வேறு 2 ஆசாமிகளை என்றாள் மாலதி. எத்தனை நாளி டாக்ஸி கொண்டு வர என்று முணுமுணுத்தாள் மாலதி. மாலதி டார்லிங், இனிமே சுல்தான கூண்டுக்குள்ள வச்சுதான் கண்காணிக்க போறேன். வாசலில் கார் ஹாரன் சத்தம் கேட்டது. மாலதி, போகாத. இந்த குரங்கு இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்க போறதில்ல. காலையில என்ன செஞ்சது தெரியுமா? ஆமா மாலதி சொன்னார். அது அன்பார்ச்சுனேட் என்றேன். மாலதி, டாக்டர் கியூலர்ங்கிற ஜெர்மனியர் என்ன சொன்னார்னா என்றார் டாக்டர். பாத்தியா, இவரு ஆரம்பிச்சிட்டாரு. டாடா பாய். மாலதியின் பின்னே நானும் டாக்டரும் தொடர அவள் வைராக்கியமாக இறங்கி கீழே வந்தாள். வாசலில் டாக்ஸி இல்லை, வேறு ஏதோ கார் சத்தம் கேட்டிருக்கிறது. அதை கேட்டுவிட்டு அவள் போனாள் கீழே. மாலதி, இப்ப கூட லேட் ஒண்ணும் இல்ல. இனி உனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. சுல்தானுக்கு மனுஷத்தன்மை கொடுத்துட்டேன், நாகரிகம் கொடுத்துட்டேன். அவன் இன்னை உன்னுடைய பாத்ரூம்கெல்லாம் எட்டி பார்க்க மாட்டான். டாக்டர் அவர்கள் மேலே தொடர்வதற்குள் மாடியில் டனாங் என்று சில்லறை இறைபடுவது போல சத்தம் கேட்டது. டாக்டர், அது என்ன சத்தம் என்று நான் பதறினேன். கண்ணாடி உடைஞ்சிருக்கும் என்றாள் மாலதி. இல்லையே, கூண்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு தானே வந்தோம். பையா, வா போலாம். நீங்க போய் பாருங்க, நான் மாலதியோட கொஞ்ச நேரம். டாக்டர், என்ன? என்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டர், என் வேலை, அத மாடியில வச்சுட்டேன், கூண்டுக்கு அருகில உள்ள மேஜையில. குரங்கு சாப்பிட்டிருக்கோம், ஓடு என்றான் மாலதி. எனக்கு திகீர் என்றது. டாக்டருடன் மாடிக்கு நானும் ஓடினேன். அறைக்குள் நுழைந்த போது அறை காலியாக இருந்தது. கூண்டு திறந்திருந்தது. மேஜை மேல் வைத்திருந்த என் அப்பாயின்மெண்ட் லெட்டரை காணோம். சுல்தானையும் காணோம். டாக்டர், என்னுடைய லெட்டர் என்று பதறினேன். பையா, என்னுடைய குரங்கு என்று டாக்டர் பதறினார். எங்க அந்த சுல்தான்? சுல்தான் எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க? வந்துரு. கண்ணில்லையா? பையா, என்னுடைய ஆராய்ச்சி வெற்றி. வெற்றி எப்படி தப்பிச்சிருக்குது பாரு. அதுக்கு அறிவு வந்துருச்சு. மேஜை மேல வச்சிருந்த சாவிய குச்சியால தள்ளி எடுத்து பூட்டை திறந்திருக்கு. குரங்கு பூட்டை சாவி போட்டு திறந்திருக்கு. வெற்றி வெற்றி என்று ஆனந்தத்தில் குதித்தார். டாக்டர், என் லெட்டரை ஏன் அது எடுக்கணும்? எங்க அந்த சுல்தான்? அதற்கு பதில் போல கீழே வீல் என்று 5000 சைக்கிள் அலறும் சத்தம் கேட்டது. மாலதி, அங்கே விரைந்தோம். என்ன மாலதி, என்னாச்சு? குரங்கு என்றாள் அவள். அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. பயம் தொண்டையை அடைத்தது. அதே சமயம் பின்கட்டில் இருந்த டாக்டரின் வீட்டு சமையல்காரர் அரை டிராயர் அணிந்து கொண்டு பிரசன்னமானார். சார், டாக்டர் சார், இனிமே ஒரு நிமிஷம் இந்த பைத்தியக்கார வீட்டுல காரியம் செய்ய மாட்டேன். குரங்கு வளர்க்கலாம், ஆனா இவ்வளவு செல்லம் கொடுக்க கூடாது. நேரா சமையல் அறைக்கே வந்து என்னுடைய வேஷ்டியையும் துண்டையும் உருவிக்கிட்டு போயிடுச்சு. சே என்று அழுத்து கொண்டார் அவர். கையில ஒரு காகிதம் வச்சிருந்ததா? ரிஜிஸ்டர் லெட்டர் என்று கேட்டேன். அது என்ன இளவோ எனக்கு தெரியாது. மாலதியம்மா, இந்த நிமிஷமே என்னோட கணக்கு தீர்த்துருங்க. வேஷ்டியா உருவிச்சு? உருவக்கூடாதே என்று யோசித்தார் டாக்டர். இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா டிராயரையும் உருவி இருக்கும் என்றார் சமையல்காரர். பையா, விபரீதமாயிடுச்சு. அதோட தலையில இருக்கிற சாதனத்தை எடுத்துடணும். முதல்ல குரங்கையே காணுமே டாக்டர். என் லெட்டர் எனக்கு வேணும் டாக்டர். மாலதி, நீ சுல்தானை பாத்தியா? திடுதிடுன்னு நடு ஹால்ல குறுக்க நொண்டி பிளே விளையாடுற மாதிரி ஓடிடுச்சு. அவ்வளவுதான் தெரியும் எனக்கு என்றாள் மாலதி. எந்த பக்கம் போச்சு? வாசல் பக்கம் போச்சுடா. பையா வா, சுல்தானை பிடிச்சு ஆகணும், இல்லாட்டா ஆபத்து. நானும் டாக்டரும் வெளியே வந்தோம். தெரு அமைதியாக இருந்தது. நாங்கள் மேலும் கீழும் பார்த்தோம். எலக்ட்ரிக் கம்பங்களை பார்த்தோம். மரங்களை கூர்ந்து பார்த்தோம். சுல்தான் சுல்தான் என்று செல்லமாக கூப்பிட்டு பார்த்தோம். சுல்தான் இல்லை. டாக்டர், அங்க பாருங்க. சாலை நடுவே குரங்கின் காலடிகள் மாதிரி தெரிந்தது. அருகே ஒரு வெற்றிலை பாக்கு கடை தெரிந்தது. அந்த கடைக்காரரிடம் சென்று, ஐயா, இந்த பக்கம் ஒரு கருங்குரங்கு போச்சா என்று கேட்டேன். அந்த ஆள் என்னை ஒரு விதமாக பார்த்தார். அதே சமயம் எதிர் வீட்டில் இருந்து ஒரு நனைந்த ஆசாமி ஓடி வந்தார். மாணிக்கம், சட்டுன்னு ஒரு சோடாவோட, எனக்கு படபடப்பா இருக்கு என்றார் பதற்றத்துடன். என்னாச்சு சார்? நான் கேட்டேன். கொஞ்ச நாளாவே எனக்கு தத்து பித்துன்னு கனா வருது. ஆனா சொன்னா நம்ப மாட்டேன். பகல்ல முழிச்சிட்டு இருக்கிற போதே எனக்கு கனா வருது. தலையில முண்டாசு கட்டிக்கிட்டு ஒரு ஆப்பிரிக்க தேசத்து குரங்கு
பாத்ரூம் வழியா எட்டி பார்த்து ஒரு பேப்பரை ஆட்ராப்ல, சோடா கொடுப்பா. சார், அந்த பேப்பர் என்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் சார். எங்க அந்த குரங்கு? அப்ப குரங்கு நிஜமா? ஆமா சார். அப்ப அது வீட்டுக்குள்ள இருக்கு. குரங்கு உங்களுதா? அறிவு கேட்ட பசங்களா, என்னடா இது அக்கிரமோ? முண்டாச கட்டி விட்டு குரங்க உள்ளுக்குள்ளேயே விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? எனக்கு சப்த நாடி அடங்கி போச்சு தெரியுமா? சார், இது அப்புறம் சாவகாசமா உங்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த குரங்க முதல்ல பிடிக்கணும். பையா வா போகலாம் என்று டாக்டர் கடையில் இருந்து ஒரு வாழைப்பழத்தை முறித்து கொள்ள இருவரும் அந்த வீட்டில் நுழைந்தோம். இக்கட்டாக இருந்த அந்த வீட்டில் ஸ்தம்பித்து நின்ற ஒண்டி குடத்தனக்காரர்களை கடந்து குறிப்பிட்ட பாத்ரூம் எல்லாம் தேடி அரை அறையாக தேடி பின்கட்டுக்கு சென்றோம். சுல்தான் சாதுவாக சப்பனம் கட்டி கொண்டு ஒரு வயதான பாட்டிக்கு எதிரே உட்கார்ந்திருந்தது. அந்த மாது கண்களை இடுக்கி அதை உற்று பார்த்து, யாருப்பா நீ? நம்ம கிருஷ்ணசாமி பிள்ளையாட்டம் இருக்க என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். நான் ரகசியமாக பைய பின்னால் இருந்து அணுக முயற்சிக்க சுல்தான் எங்களை பார்த்து விட்டது. உடனே உயரமான பின்புற சுவரின் மேல் ஏறிக்கொண்டது. சுல்தான், நான் சொல்றது கேளு, வந்துரு என்று கூப்பிட்டார் டாக்டர். சுல்தான், என் பேப்பரை கொடு என்றேன் நான். ஏன் சார், அந்த குரங்கு பேசுமா என்று யாரோ கேட்ட ஒரு குரல். கொசுவலை கொண்டு வரேன், அதை போட்டு பிடிச்சிடலாம் என்றது மற்றொரு குரல். நான் ஓட்டு பக்கம் ஏறி மெதுவாக மறுபடி சுல்தானை பின்புறம் அணுகிவிட்டேன். பிடித்து தப்பித்து அந்த பக்கம் அது குதித்து விட்டது. பையா, அது சொல்றத கேட்க மாட்டேங்குதே. அந்த பக்கம் என்ன இருக்கு? சின்ன சந்து டாக்டர். சந்தோட முடிவுல தட்டி போட்டு அடைச்சிருக்கு. அந்த தட்டி கதவை திறக்கிறீங்களா? சந்தில் மடக்கி விடலாம். பையா, குரங்கு தெரியுதா? தெரியுது. 10 அடி தூரத்துல ராஸ்கல் நின்று கொண்டிருக்கு. நானும் டாக்டரும் மெதுவாக நடந்தோம். எங்களுக்கு 10 அடி முன்னாலேயே சுல்தான் நடந்தது. சுல்தான், கண்ணுல நில்லுடா என்று கொஞ்சினார் டாக்டர். சந்தின் இறுதியில் தட்டி அடைத்திருந்தது. அதன் மேல் முதுகை வைத்துக் கொண்டு நின்றது. நாங்கள் அருகே வருவதை பார்த்ததும் தட்டியை பிரித்து கொண்டு அந்த பக்கம் சென்று விட்டது. நான் தட்டியை பிரித்து அந்த பக்கம் என்ன என்று பார்த்தேன். என் ரத்தமே உறைந்து விட்டது. அந்த பக்கம் ஒரு பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. பேசுபவர்கள் எங்களுக்கு முதுகை காட்டிக் கொண்டிருக்க எதிரே திரளான மக்கள் குந்தி உட்கார்ந்து கொண்டு ஆ என்று வாயை பிளந்து பேச்சாளர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சுல்தான் முதலில் ஒரு மூலையில் தான் இருந்தது. யாரும் அதை கவனிக்கவில்லை. ஆனால் பக்கத்தில் ஒரு காவலர் இருந்தார். அவர் தொப்பி அருகில் இருந்தது. குமுறுகிறோம், கொதிக்கின்றோம், மக்களின் விருப்பத்தினையும் நலத்தினையும் சீரழிக்கும் பேச்சாளர் தான். சுல்தான் அந்த தொப்பியை சைஸ் பார்த்து கொண்டிருந்தது. டாக்டர் சன்னமாக கூப்பிட்டார் சந்தினூடே. போலீஸ்காரர் கால் மாற்றி கால் போட்டு உட்கார்ந்து கொண்டார். சுல்தான் அவரை நிமிர்ந்து பார்த்தது. மத்திய அரசை கேட்கின்றோம் என்றார் பேச்சாளர். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து எங்கள் அரியணையில் உட்கார்ந்து பாருங்கள். அது அரியணை அல்ல, முள். சுல்தான் அந்த காலி நாற்காலியில் போய் உட்கார்ந்து கொண்டது. மக்கள் பேச்சாளரின் உதடுகளிலேயே கவனமாக இருந்தார்கள். சுல்தான் என்று 8 பாயிண்ட் எழுத்துக்களில் அதட்டி பார்த்தார் டாக்டர். வண்ணாரப்பேட்டை 63வது வட்டம் கிளை சார்பாக தலைவர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கிறோம் என்று கூறி சுல்தானுக்கு ஒரு மாலை போடப்பட்டது. அப்புறம் அங்கே நிகழ்ந்ததை விவரிப்பது சற்று சிரமமாக இருக்கிறது. டே குரங்குடா என்றது ஒரு குரல். அப்புறம் ஒரே சலசலப்பு. எதிர்கட்சிக்காரன் வேலைடா. டே தொப்பி மாட்டிக்கிட்டு இருக்கு. டனாங் என்று ஒரு கோலி சோடா பாட்டில் மேடை நோக்கி விரைந்தது. அதை பிடித்து சுல்தான் திரும்ப எரிய அமைதி அமைதி என்று ஒளிபெருக்கி அலற அந்த கூட்டம் கலைந்த தேனீக்கூடு போல ஆகிவிட தக்காளி பழம், முட்டை, ஒற்றை செருப்புகள் எல்லாம் பிரயோகமாக டாக்டர் வாருங்கள், பின்பக்கமாவே ஓடியெல்லாம் என்று நாங்கள் ஓட எங்களுடனேயே சுல்தானும் ஓடி வர பீ பீ என்று போலீஸ் விசில் சத்தம் கேட்க என் தோளில் ஒரு முரட்டு கை பரவ மாஜிஸ்ட்ரேட் தொண்டையை கனைத்துக் கொண்டார். கைதிகள் டாக்டர் ராகவானந்தம், முதுகொடுமி பெருவழுதி. இது அவர் சொந்த பெயரில்லை என்று நினைக்கிறேன். இருவரும் இபிகோ 268 பப்ளிக் நியூசன்ஸ் உடன் இபிகோ 289 இவ்விரு பிரிவுகளின்படி குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருவருக்கும் தலா ரூ. 500 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அபராதம் செலுத்த தவறினால் 2 மாதம் சிறை தண்டனை
என்று தனது தீர்ப்பை படித்தார். டாக்டர், என்கிட்ட சில்லறையே இல்லையே என்றேன் நான். பையா, கவலைப்படாத, யுவர் ஆனர் அபராத தொகையை செலுத்த தயாராக இருக்கும், மாலதி என்று கூப்பிட்டார். சபையில் தலைமறைவாக இருந்த மாலதி ஓரமாக வந்து, அப்பா, பேங்க்ல மொத்தம் 550 ரூபாய் தான்ப்பா இருக்கு என்றாள். நான் திடுக்கிட்டு போனேன். டாக்டர் தலையை சொரிந்து என்னை நோக்கினார். இப்ப என்ன செய்யறது? முதுகொடுமி ஜெயிலில் இருக்க வேண்டியதுதான். பியூலரின் அருமையான புத்தகம் கொண்டு வந்திருக்கிறேன், படித்தால் பொழுது போய்விடும். 2 மாதம் தானே என்றாள் மாலதி. சுஜாதா எழுதிய சுல்தான் நீ எங்க இருக்க என்ற சிறுகதை முற்றும்.